அதிமுகவை ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. தாவேக அரசாங்கம் மிக தவறான புரிதலோடு இதுல இன்னைக்கு என்ன முரண் இப்ப இருக்கு? என்னன்னா டிவி டிபேட்டுக்கும் சட்டமன்ற டிபேட்டுக்கும் எந்த விதமான வித்தியாசம்? மற்றவங்களை அது ஏமாத்தலாம். மார்ட்டின் மனைவி மீது வழக்கு இருக்கு, அதுல நானே ஒரு சாட்சி. அவருடைய மருமகனை நீங்க அக்யூஸ் பண்ணீங்க, அதைத்தான் நான் இல்ல கேட்கல. இல்ல நான் கேட்கறது 2017 ஆதவ அர்ஜுனா எங்க இருந்தார்? அவர் என்னங்க திடீர்னு அரசியல் புனிதர் ஆகிட்டார் அவரு? அது சார்ந்த கூடிய தொழில் செய்யலன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது அப்படி சொல்லல. நீங்க அவருக்கு ஸ்போக்ஸ் பர்சன் ஆகாதீங்க. விஜய் வெர்சஸ் உதயநிதி என்கிற அந்த அரசியல் கட்டமைப்பை ஆதவ அர்ஜுனா வெர்சஸ் உதயநிதி பாசிபிலிட்டி இருந்தா தான் அதை நோக்கி நகர்த்த முடியும். அதுக்காக யோசிக்கிற இல்ல நீ பாசிபிலிட்டின்னு ஒண்ணு வேணும். ஒரு பேருக்கு நீங்க அவை முன்னவர்னு போட்டுட்டு முந்திரி கொட்டை மாதிரி யாரோ எந்திரிச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. இது அவேகா தான் அதிமுக என்பது ஆதவ அர்ஜுனாவுடைய. விஜய் என்ன செய்யணும்னா he should fix, அதாவது அவருக்கு தகுதியான நீள அகலங்களை அவருடைய அதை நிர்ணயிக்கணும். இந்த அரசாங்கம் யாரோட அரசாங்கம்? திரு விஜய். முதலமைச்சர் யாரு? திரு விஜய். கட்சி தலைவர் யாரு? அவரை பத்தி நம்ம பேசுவோம். அறங்காவலர் குழுவுல போடுறதுக்கு தன் கூட திரைத்துறையில் பயணித்தவர்களை எல்லா அரசாங்க பொறுப்புகள் குழுவிலும் நியமிப்பது. பாட்டிலுக்கு 10 ரூபா குறைச்சிருக்காங்க. சப் ரிஜிஸ்ட்ரார் ஆபீஸ்ல கொஞ்சம் ஊழல் ஓரளவுக்கு கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. சமீபத்துல வேலுமணி, சி.வி. சண்முகம் வரை அவங்களுக்கு கிட்டத்தட்ட அவங்களே திரு எஸ்.பி. வேலுமணி அவர்களும் திரு சி.வி. சண்முகம் அவர்களையும் கிட்டத்தட்ட வெளியேறக்கூடிய சூழலுக்கு வந்துட்டாங்க. எங்க போறாங்க? அவரை போல இவர்களும் ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணையலாம். வேலுமணி எழுதிய அந்த கடிதத்துல பாருங்க, கடைசியா அவர்களிடத்திலிருந்து பறிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர் பொறுப்பை திருப்பி கேட்கிறாங்க. அது அவங்க நோக்கம் என்னன்னா அந்த இழந்த பதவிகளை திரும்ப பெறுவது. வாய்ப்பு கிடைக்கிற பொழுது எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் அது ஒரு தடவை முடிவு எடுத்துட்டு அவர் பேச்சு அவரே கேட்க மாட்டார். வணக்கம் நேர்களே, இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் திரு கே.சி. பழனிசாமி அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார்கள். பேசும். வணக்கம். வணக்கம். சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்கு. இதுல இன்னைக்கு தேதியில மிகவும் பரபரப்பா இருந்துச்சு. அதிமுக தரப்புல வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு, அதுக்கு தாவேக தரப்பு வைக்கக்கூடிய பதில்கள், இதை பார்த்துட்டே வரோம். இப்ப இன்னைக்கு சட்டமன்றத்துல அதிமுக பொதுச் செயலாளர் இந்த முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி பேசுறாங்க. அதுல குதிரை பேரம் ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. திரு ஆதவ அர்ஜுனா அதுக்கு என்ன சொல்றாருன்னா, 2017 வரைக்கும் இருந்த அதிமுக தான் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய அதிமுக நாங்க ஏத்துக்கிறோம், அதுக்கப்புறம் அதிமுகவை ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. என்ன புரிஞ்சுக்கிறாரு? முதல்ல சட்டமன்றம் என்பதையே இன்றைய தாவேக அரசாங்கம் மிக தவறான புரிதலோடு அணுகி கொண்டிருக்கிறாங்க. சட்டமன்றம் என்பது கொள்கைகளை முடிவு செய்கிற இடம். சட்டமன்றம் என்பது மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை வலியுறுத்தி அந்தந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அல்லது கேட்பது. அந்தந்த துறையினுடைய அமைச்சர்கள் அவர்கள் துறைகளில் என்ன மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை செயல்படுத்த போகிறார்கள், முந்தைய அரசாங்கத்தில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் என்ன, அப்போ மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள் பேசப்படுவதுதான் சட்டமன்றம். இதுதான் கடந்த காலங்கள்ல. இதுல இன்னைக்கு என்ன முரண் இருக்கு? இப்ப என்னன்னா ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு மாலையில நீங்க டிவி டிபேட் பாருங்க. அந்த டிவி டிபேட்டு 7 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் நடக்கிறது. சட்டமன்றத்துல காலையில 9 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் நடக்குது. ஒரு லைவ் டிபேட். பேசுற ஆட்கள் வேற, அவ்வளவுதான். ஏன்னா முழுக்க முழுக்க அரசியல் அரங்கம், அரசியல் விவாதம். அதான் டிவி டிபேட்டுக்கும் சட்டமன்ற டிபேட்டுக்கும், சட்டமன்றத்துல பேசுறதுக்கும் இவங்க பதில் சொல்றதுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. இதற்கு முன்பு கூட உங்களுக்கு தெரியும், இதுல முன்னாடி சட்டமன்றத்துல முழு நேரலை இல்லை, அதனால நமக்கு இந்த புரிதலுக்கான எங்கெங்க அங்க சட்டமன்ற அவை நிகழ்வுகளை பங்கேற்று இருக்கவங்க
பத்திரிகையாளர்கள், அரசு துறை சார்ந்திருக்கிற அதிகாரிகளுக்கு அங்க என்ன முழுசா என்ன நடக்குன்னு தெரியும். அதுக்கப்புறம் செய்திகளா வரதான் தெரியும். அப்ப இது முழுமையா இருக்கிறதுனால அந்த ஃபீல் வருதான்னு இல்ல அப்படி இல்ல. இதுக்கு முன்பு நான் சட்டமன்றத்தில் இருந்திருக்கேன்ல, எனக்கு தெரியும்ல. அதாவது ஒரு கட்சியினுடைய கொள்கைகள், அரசாங்கத்தினுடைய கொள்கைகள், கொள்கைகள் சார்ந்ததாக இருக்கும். இது டிவி டிபேட் மாதிரிதான் இருக்கு. ஒரு லைவ் டிவி டிபேட் பகல்ல ஓடுது. அது சட்டமன்றத்தில் வச்சு ஒரு டிவி டிபேட்டுக்கு நம்ம எப்படி டிவியில டிபேட்ஸ் நடக்குதோ அது மாதிரி நடக்கிறதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஒன்று. அடுத்து நீங்க கேட்டது 2017 வரைக்கும் இருந்த அதிமுக 2017 ஆதவ அர்ஜுனா எங்க இருந்தார்? அவர் என்னங்க திடீர்னு அரசியல் புனிதர் ஆயிட்டார்? அவரு 2017 வரைக்கும் அவர் கள்ளலாற்றி வித்துக்கிட்டு இருந்தவர் தானே. திமுகவோட ஐடி விங்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவர். அதுக்கும் கள்ளலாற்றி வித்தனம் சொன்னதுக்கும் பொருள் நிறைய மாறுது இல்ல. மார்டினோட கம்பெனிஸ் மருமகனா தான் இருந்தார். அவர் எடுத்து வித்தாருங்கிற மாதிரி அர்த்தமாயிடுது. அதாவதுங்க, மற்றவங்களை அது ஏமாத்தலாம். மார்டின் மனைவி மீது வழக்கு இருக்கு. அதுல நானே ஒரு சாட்சி. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ல நான் ஒரு விட்னஸ். சரி, அதனால நீங்க சொல்றது வந்து அவருடைய மருமகனை நீங்க அக்யூஸ் பண்ணீங்க. அதைத்தான் நான் இல்ல நான் கேட்கறது. இது ஏற்கனவே பல சமூக வலைதளங்கள்ல பேசப்பட்டது. ஆதவ அர்ஜுனா அதுக்கு பதில் சொல்லல. நீங்க நான் உதயநிதி அல்ல. இப்போ உதயநிதி கிட்ட இவர் சொல்றாரு, ஓ மாமனாரை கேட்க வேண்டியதானு சொன்னா நீ உங்க அப்பாவை கேளு. உதயநிதி அழகா சொல்லி இருக்கலாம். எப்ப உங்க மாமியார் இங்க அசம்பிளியில தானே இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க மாமியார் அதுக்கு பதில் சொல்லி இருக்கலாம். அவங்க சட்டமன்ற உறுப்பினர் தானே. ஏன்னா அசம்பிளியோட சட்டமன்றத்தினுடைய ஒரு மரபு சட்டமன்றத்துக்கு உள்ள இல்லாதவர்களை பற்றி அங்க விவாதிக்க கூடாது. அதனால மார்டினை பத்தியோ திரு ஸ்டாலின் அவர்களை பற்றியோ அங்க விவாதிப்பது தவறு. ஆனா லீமா ரோஸ் சட்டமன்றத்துல தானே இருக்கிறாங்க, அதை சொல்லி இருக்கலாம். அடுத்து ஆதவ அர்ஜுனா அவர் தாவேக கட்சியை பிளக்கிறதுக்கு தன்னை உருவகப்படுத்தி கொண்டிருக்கிறார், தன்னை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். தாவேக பிளப்படுத்துறார். அதாவது விஜய் வெர்சஸ் உதயநிதி என்கிற அந்த அரசியல் கட்டமைப்பை ஆதவ அர்ஜுனா வெர்சஸ் உதயநிதி என்கிற ஒரு கட்டமைப்பாக அவர் மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறார். அவரே மீறி அவர் வந்துட முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? நான் சொல்றது முடியுது முடியல அது வேற. இவர் எதை நோக்கி பாசிபிலிட்டி இருந்தா தான் அதை நோக்கி நகர்த்த முடியும். அதுக்காக யோசிக்கார இல்ல நீ பாசிபிலிட்டின்னு ஒண்ணு வேணும். ஒரு நான் சொல்ல வர்ற கருத்தை முழுமையா நான் சொல்றேன். அதாவது இவருடைய எண்ணங்கள், இவருடைய செயல்பாடுகள் எதை நோக்கி இருக்கிறது என்பதுக்கு நான் சொல்றேன். ஏன்னா சிஎம் பேசணும், முதலமைச்சர் பேசணும். அப்படி இல்லைன்னா ட்ரெஷரி பெஞ்சும்பாங்க. அதாவது ஆளும் தரப்புல இருந்து அவை முன்னவர் பேசணும். இது அண்ணா காலத்திலும் சரி, கலைஞர் காலத்திலும் சரி, சரி, ஜெயலலிதா அம்மா காலத்திலும் சரி, எடப்பாடி பழனிசாமி காலத்திலையும் சரி, ஸ்டாலின் காலத்திலையும் சரி, இதுதான் மரபு நடைமா. அவை முன்னவர்னு சொல்ற செங்கோட்டைய டம்மி பீஸ் மாதிரி உட்காந்து இருக்காரு. சம்பந்தம் இல்லாம ஆதவ அர்ஜுனா எந்திரிச்சு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். அப்ப அவை முன்னவர் எதற்கு? இதெல்லாம் அந்த சட்டமன்ற மரபுகளே கிடையாது. ஒன்று. அடுத்து தன் சொந்த சுயபுராணம் பாடுறார். நான் எந்த தொழிலும் செய்யல. அந்த கேள்வி வருது இல்ல, என் பேர்ல எந்த தொழிலும் கிடையாது. பல பேர் கேட்டாங்க, அவர் இன்னும் பதில் சொல்லல. தேர்தல்ல போட்டியிடுகிற பொழுது வேட்புமனுவுல சொத்து பட்டியல் கொடுத்திருக்கிறார். ஒரு கணிசமான தொகையை காமிச்சிருக்கிறார். எந்த தொழிலுமே செய்யாம இருக்கக்கூடியவருக்கு எப்படி அவ்வளவு சொத்துக்கள் வர முடியும்? அப்ப நிச்சயமாக மார்டினுடைய தொழில்ல அவருக்கு வருமானம் வந்திருக்கு. அவருக்கு என்று சொந்தமாக அவர் ஒரு ஐடி சார்ந்திருக்கக்கூடிய துறையில் அவர் வைத்துக் கொண்டு எந்த தொழிலுமே செய்யலன்னு சொல்லிட்டாரு. எந்த தொழிலும் செய்யலன்னா அது சார்ந்தக்கூடிய தொழில் செய்யலன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது அப்படி சொல்லல. நீங்க அவருக்கு ஸ்போக்ஸ் பர்சன் ஆகாதீங்க. அவர் சொன்னதுக்கான விளக்கம் இல்ல. நான் விளக்கம் எல்லாம் தேவையில்லை. திருக்குறளா விளக்க உரை எழுதுறதுக்கு நான் எந்த தொழிலும் கிடையாது, எந்த தொழிலும் நான் செய்யல, இதுதான் அவர் சொன்ன. நீங்க குறிப்பிடுற எந்த தொழிலும் நாங்க அப்படி எல்லாம் சொல்லல. எந்த தொழிலுமே நான் செய்யலைன்னாரு. நீங்க சட்டமன்ற பதிவுகள் எடுங்கள, ரெக்கார்ட் ஆயிருக்கும்ல, அதை எடுத்து பாருங்க. 2017 இந்த பாயிண்ட் 2017 வரைக்கும் ஒரு பெஞ்ச் மார்க் வைக்கிறார் திரு ஆதவ. அடுத்தது நிச்சயமா அதிமுகவுல எடப்பாடி பழனிசாமி பல தவறுகளை செய்திருக்கிறார். இந்த கட்சியை வலிமைப்படுத்த தவறி இருக்கிறார். இன்றைக்கு கூட எடப்பாடி பழனிசாமி 2 கருத்து சொல்லி இருப்பார்.
திமுகவும் அதிமுகவும் ஒன்றாயிடுச்சுன்னு பேசுறாங்க. இவர் திமுக ஆதரவோடு முதலமைச்சர் ஆவதற்கு முயற்சி செய்ததால் இவர் திமுக ஆதரவோடு திருமாவளவனை முதலமைச்சராக்கி இவரது சகாக்கள் அதுல அமைச்சராவது என்று பேசப்பட்ட நிலையில் தான் இப்படி ஒரு கருத்து பரவலாக்கப்பட்டிருக்கு. ஒன்று. அப்ப அதுல தவறிழைத்தவர் எடப்பாடி பழனிசாமி. அடுத்து இன்னொன்னு சொல்லியிருப்பார், சட்டமன்ற உறுப்பினர்களை குதிரை பேரம் செய்து விலைக்கு வாங்குறாங்க. அதுக்குதான் திரு ஆதவர்ஜுனா அந்த பாயிண்ட சொல்றாரு. அந்த அளவு விட்டு தள்ளுங்க. நீங்க இந்த அரசாங்கம் விஜயோட கட்சிங்க. இந்த கட்சி யாருதுங்க? இல்ல கருத்து என்னன்னா, சார் நீங்க அல்ல நம்ம பேசுறது இல்ல. அதுக்கு அதிமுக 2017 ஒரு பெஞ்ச்மார்க் வைக்கிறாங்கறதுக்காக நான் அந்த கேள்வி கேக்குறேன். பாருங்க, இந்த அரசாங்கம் யாரோட அரசாங்கம்? திரு விஜய். முதலமைச்சர் யாரு? திரு விஜய். கட்சி தலைவர் யாரு? அவரை பத்தி நம்ம பேசுவோம். சரி. அதாவது இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஒன் ஆஃப் த மினிஸ்டர். இந்த அரசாங்கம்ங்கிறது விஜய். மக்கள் வாக்களித்தது யாருக்கு பார்த்தாங்க? யாருக்காக ஓட்டு போட்டாங்க? திரு விஜய்க்கு அவர்கள். விஜய் விசில், அவ்வளவுதான். நமக்கு மெட்டீரியல் விஜய் தான். இது விஜயனுடைய அரசாங்கம். அதை பத்தி நம்ம பேசுவோம், தனிப்பட்ட மனிதர்களை பத்தி இல்ல. இல்ல சார், அவர் சட்டமன்றத்துல நீங்க அதை டிஃபெண்ட் பண்ணாதீங்க. ப்ளீஸ், நீங்க ஐ அம் நாட் டிஃபெண்டிங் எனிவன், பட் ஐ அம் புட் ஃபோர்த் தி क्वेश्चन. என்னன்னா, இது 2017 ஒரு பெஞ்ச்மார்க் வைக்கிறாரு அப்படின்னா அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய அதிமுக, அது நாங்கள் அதிமுகன்னு சொல்றாரு. அதுதான் கேக்குறேன். அதாவது அது எடப்பாடி பழனிசாமி செய்த இரண்டாவது தவறு. இந்த குதிரை பேரத்துக்கு வழிவகுத்ததுன்னா இவர் கட்சியை 2017 இருந்து ஒரு கட்டுப்பாட்டோடு எல்லோரையும் அரவணைத்து ஒருங்கிணைத்து ஒரு பாச பிணைப்போடு இந்த கட்சியை வழிநடத்த தவறிவிட்டார். தன்னுடைய தலைமையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கத்தோடு சசிகலா, தினகரன், நானு, கேசி பழனிசாமி, ஓபிஎஸ் அப்படி ஒரு பட்டியல் போட்டீங்கன்னா இன்றைக்கு இப்ப சமீபத்துல வேலுமணி, சி.வி. சண்முகம் வரை அவங்க கிட்டத்தட்ட அவங்களையும் காலி பண்ணிட்டாரு. அப்ப அதனால இப்ப சொல்றாரு இல்லையா, வருத்தப்படுறேன்னு சொல்லிட்டு, அது பேச வேண்டிய இடம் சட்டமன்றம் அல்ல. எடப்பாடி பழனிசாமி அந்த கருத்துக்களை பேச வேண்டிய இடம் சட்டமன்றம் அல்ல. அதிமுக தொண்டர்களிடத்துல நான் தவறளித்து விட்டேன், நான் எல்லோரையும் அரவணைத்து செல்லாததால், இதெல்லாம் பேசியிருக்காங்க. இப்ப எம்ஜிஆர் காலத்துல சொல்லியிருப்பாங்க, என் மீது குறைகள் இருந்தா என்கிட்ட பேசுங்க, என்கிட்ட சொல்லுங்க, ஆனா கட்சி விட்டு யாரும் போயிடக்கூடாது, நம்ம இதை ஒருங்கிணைந்து கட்சியை வலிமைப்படுத்தணும். இதை பேச வேண்டிய இடம் கட்சி தொண்டர்கள் இடத்துல பேசணும். இப்ப இதே எஸ்.டி. சோமசுந்தரம் கட்சியை விட்டு போயிட்டாரு. எம்ஜிஆர் என்ன பண்ணாரு? நேரா அவர் வீட்டுக்கு போனாரு, கூட்டு வந்தாரு. நான் அந்த பொதுக்குழுவுல இருந்தேன். அப்ப அதுதான் ஒரு கட்சியினுடைய தலைவர் செய்ய. இது எடப்பாடி பழனிசாமி செய்த தவறு. ஆதவர்ஜுனா சொல்றாரு இல்லையா, இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமியால் உருவாக்கப்பட்ட சிலர், இப்ப இந்த பெருந்துறையில ஜெயக்குமார் எடுத்துக்கங்க, தாராபுரத்துல அந்த சத்யபாமா, தாராபுரத்துல இப்ப ரிசைன் பண்ணவங்க, இசைக்கு சுப்பையா, அவங்களை எடுத்துக்கங்க. ஆமா, இசைக்கு சுப்பை, இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியால ஒரு உருவாக்கம் செய்தவர்கள். அதனால அது ஒரு பெரிய இது இல்லை. சரி, சீனியர் லெவல்ல யாரு போயிருக்காங்கன்னு எடுத்து பாருங்க. ஜே.சி.டி. பிரபாகரன், செங்கோட்டையன். எம்ஜிஆர் இறந்த உடனே ஜே.சி.டி. பிரபாகரன் மூப்பனாரோட போய் மூப்பனாருக்கு உதவியாளரா இருந்தார். அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மா காலத்துல திருப்பி வந்தார். அதனால அவர் அங்க போயிட்டார் அப்படின்னா அதிமுக அங்க போயிடுச்சு என்கிற அர்த்தம் அல்ல. அடுத்து செங்கோட்டையன். செங்கோட்டையன் பொறுத்த வரைக்கும் அம்மா காலத்திலேயே ஒரு முரண்பாடோட தான் இருந்தாங்க. ஆனா அதையே இப்படி பாருங்க, தாவேகாவுக்கு ஒரு அரசியல் கட்சி என்கிற ஒரு அங்கீகாரத்தை கள அரசியல்ல பெற்றுக் கொடுத்தது செங்கோட்டையன். செங்கோட்டையன் போய் தாவேகால இணைந்ததற்கு பிறகுதான் ஒரு அரசியல் கட்சி என்று அரசியல்வாதிகள் அங்கீகரிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு பலம் வருதுங்கிறீங்க, ஒரு அரசியல் பலம் அவர்களுக்கு வந்தது. ஆனா அந்த செங்கோட்டையன் பாத்தீங்கன்னா பேருக்கு நீங்க அவை முன்னவர்னு போட்டுட்டு முந்திரி கோட்டை மாதிரி யாரோ எந்திரிச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. இது அவையினுடைய மரபு அல்ல. எதா இருந்தாலுமே ஒன்று முதலமைச்சர், அப்படி இல்லைன்னா அவை முன்னவர், அவர்கள் தான் அரசாங்கத்தின் சார்பாக பேசணும். அது இவர்களுக்கு அந்த நடைமுறைகள் தெரியல. அடுத்து அரசியல் விவாத களமாக சட்டமன்றம் இருக்கே ஒழிய மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள் அங்க பேசப்படுறது. தாவேகா தான் அதிமுக என்பது ஆதவர்ஜுனாவுடைய அறியாமை.
அதிமுக திரு ஆதவர்ஜனை விட்டுருங்க. நீங்க நான் இல்ல, அவரை விட்டுருங்க. ஒரு நிமிஷம் நான் முதல்ல என்ன முழுமையா பேச விட்டு நான் சொல்ற கருத்தை உள்வாங்கிட்டு அப்புறம் கேள்வி கேளுங்க. அதாவது சரி, அதிமுகன்னா எது அதிமுக அப்படி வைப்போம். இப்ப இவர் சொல்றாரு இல்லையா, இப்ப நடக்கிறது அதிமுக ஆட்சிதான் நடக்குதுன்னு சொல்றாருல்ல. 2 நாளைக்கு முன்னாடி சட்டமன்றத்துல சொன்னாரு. ஆமாங்க. ஜெயலலிதா அம்மா அதிமுக ஆட்சியில மார்ட்டினோட மொத்த குடும்பமும் இந்த மார்ட்டின் ஜெயில இருந்தார். அவரை பெயில் அப்ளிகேஷன் போட்டேன்னா குடும்பத்தோட தூக்கி உள்ள வச்சிருவேன், மொத்த லாட்டரி கள்ள லாட்டரி ஒளிர வரைக்கும் நான் வெளியில விட மாட்டேன்னு மோர் தென் 1 or 1.5 years அவரை சிறையில வச்சிருந்தார். அப்ப இது உண்மையான அதிமுக கட்சியாக தாவேகா இருந்து நடப்பது அதிமுக அரசாங்கமாக இருந்தால் ஒட்டுமொத்த மார்ட்டின் குடும்பமும் சிறையில இருந்திருக்கும். இதுதான் அதிமுக காலத்துல நடந்தது. நீங்க சொல்ற அன்னைக்கு அந்த லாட்டரி தொழில் தமிழ்நாட்டில் இருந்தது, அதனால் பெருவாரியான மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். அன்னைக்கு இருந்து முதலமைச்சராக இருந்த மாண்புமிகு ஜெயலலிதா அவர்கள் அந்த இதை செஞ்சாங்க. இன்னைக்கு லாட்டரி இருக்கா தமிழ்நாட்டுல? இருக்கு. இன்னைக்கும் கலர் லாட்டரி. அதாவது போன திமுக கவர்மெண்ட்ல சென்னையில ஒரு பத்திரப்பதிவுல கள்ளப்பணம் பிடிச்சாங்க. அவங்க இங்க இதுல சென்னை சிட்டி கிரைம் பிரான்ச்ல அந்த வழக்கு நிலுவையில் இருக்கு. அது இடி வரைக்கும் போச்சு. அந்த படம் எங்கிருந்து வந்தது? சரி, ஒண்ணு வேணாம், 900 crores ஒரு கட்சிக்கு நாங்க நிதி கொடுத்தோம் என்று சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு டாடாஸ், பிர்லாஸ், அம்பானிஸ், அதானிஸ் அவங்க கூட கொடுக்கல. நேர்மையாக தொழில் செய்யற யாருமே தர மாட்டாங்க. எது கொடுக்கணும்? ஒரு அரசியல் கட்சிக்கு எது கொடுக்கணும்? அப்ப அந்த அரசாங்க பலத்துல கொள்ளையடிக்க நினைப்பவர்கள், சட்டத்துக்கு புறம்பான தொழில் செய்ய நினைப்பவர்கள் தான் அதை செய்வாங்க. அதைத்தான் இவர்கள் செய்திருக்கிறார்கள். அதனால விஜய் என்ன செய்யணும்னா, he should fix, அதாவது அவருக்கு தகுதியான நீள அகலங்களை அவருடைய அதை நிர்ணயிக்கணும். துடுக்குத்தனமாக பேசுவது பேசுறது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், ஆனால் மக்களிடத்துல ஒரு மாண்பை பெற்று தராது இந்த அரசாங்கத்துக்கு. சோ இப்ப தாவேகா தான் இப்போ இருக்கக்கூடிய அதிமுக அப்படிங்கறதே அது ஏற்கத்தக்கதாக இல்ல. ஏத்துக்கலாம். அப்ப மொத்த குடும்பமும் உள்ள இருந்திருக்கணும். மார்ட்டின் குடும்பம் உள்ள இருந்தாங்கன்னா, ஜெயில இருந்தாங்கன்னா அது அதிமுக அரசாங்கம். அதே அதிமுக நின்று லால்குடி தூளி நின்னுதான் திரும்ப ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் அவன் கிடையாது. ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் இப்ப எப்படி எடப்பாடி பழனிசாமியுடைய தோல்விக்கு முதல் காரணம் நான் இன்னைக்கு சொல்ல, என் பேஸ்புக் என்னோட சோசியல் மீடியா எடுத்து பாருங்க. என்றைக்கு லீமா ரோஸ் அந்த கட்சியில சேர்த்துனாங்களோ அன்றைக்கே அதிமுக அழிந்து விட்டது. பணம் வாங்கிட்டு சேர்த்துனாரு, அந்த கட்சி அழிஞ்சது. அதே போலதான் ஆதவார்ஜுனாவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விஜய் நிறுத்தாவிட்டால் அல்லது அதை கட்டுக்குள் அவரை வைக்காவிட்டால் நிச்சயமாக விஜய்க்கு இந்த அரசாங்கத்துக்கு அழிவு சக்தியாக அவர் உருவெடுப்பார். இப்ப நீங்க பேசும்போது சொன்னீங்க திரு எஸ்பி வேல்மணி அவர்களும் திரு சி.வி. சண்முகம் அவர்களையும் கிட்டத்தட்ட வெளியேறக்கூடிய சூழலுக்கு வந்துட்டாங்க. எங்க போறாங்க? இல்ல, அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அவங்க இப்பவும் என்ன சொல்றாங்கன்னா, பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தான், அவர் என்ன பொதுக்குழு கூட்டணும், இந்த தோல்விக்கான விஷயத்தை விவாதிக்கணும், இதுதான் அவங்களுடைய கோரிக்கையா இருக்கு. அதாவது அவர்கள் மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் இருக்கார் இல்லையா, தூய சக்தி ஆயிருக்காருல்ல, குட்கா விஜயபாஸ்கர், தற்பொழுது தாவேகா விஜயபாஸ்கர் ஆயிருக்கார் இல்லையா, அவரை போல இவர்களும் ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணையலாம் என்று பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டது. இவர்கள் மீது வழக்குகள் இடி, சிபிஐ, வருமான வரித்துறை போன்றது நிறைய இருக்கு. அமித்ஷாவிடத்துல இவர்கள் அனுமதி கேட்டிருக்கிறாங்க. அமித்ஷா, நீங்க அதிமுகவுக்கு உள்ள போட்டியிடுங்கள், விவாதியுங்கள், தனி அணியாக நீங்கள் செயல்படுங்கள், ஆனால் மாற்றுக் கட்சிக்கு செல்லக்கூடாது என்று அறிவுறுத்தல் கொடுத்திருக்கிறார். அதனால இவர்கள் தாவேகா பக்கம் செல்வதை நிறுத்திவிட்டு தற்பொழுது ஒரு போட்டி அதிமுகவாக, அதாவது அதிமுக 1, அதிமுக 2 அல்லது அதிமுக எடப்பாடி, அதிமுக வேலுமணி என்று கட்சியை ரெண்டாக்குவதற்கு சட்டமன்றத்துல சபாநாயகர் மூலமாக ஒரு அங்கீகாரம் பெறுவதற்கு முயற்சி செய்கிறார். ஒரு ரெபல் அதிமுக, ஒரு 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்து 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் இவர்கள் கைவசம் இருக்கலாம். இது ஒரு தனி குரூப்பா வருகிற நாடாளுமன்ற தேர்தல் வரை இவர்கள் செயல்படுவாங்க. அப்ப வருகிற பொழுது ஒன்னாம் பாஜக தலையிட்டு ஒரு
பஞ்ச ஒருங்கிணைப்பு செய்யணும். ஒரு ஏதோனும் ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். ம். அல்லது தாவேக ஆதரவோடு இவர்கள் அங்க பயணிக்கணும். ம். அப்படி பயணிச்சாங்கன்னா என்ன ஆகும்? தூய சக்தின்னு சொல்லிக் கொள்ளுகிற இந்த தாவேகா துர்நாற்றம் பிடித்த சக்தியாக எல்லா ஊழல்வாதிகளும் அதிமுகவிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு எல்லா சாக்கடைகளும் துர்நாற்றம் வீசுகிற வகையில தாவேகாவோடு இணைந்து பயணிப்பார்கள். இப்ப அந்த பொதுக்குழுவை கூட்ட வேண்டும், அதன் மூலமாக இந்த விஷயத்தை விவாதிக்க வேண்டும் சொல்லக்கூடியதுல இன்டென்ஷன் இல்லையா? அந்த விவாதிக்கணும்னு சொல்லும் போதே இருக்க பிரச்சனைகள் வந்து எல்லாம் இப்ப நீங்க கொஞ்சம் சொன்னீங்க, வருத்தப்படுறாரு திரு எடப்பாடி பழனிசாமி. எழுதின வேலுமணி எழுதிய அந்த கடிதத்துல பாருங்க, கடைசியா அவர்களிடத்திலிருந்து பறிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர் பொறுப்பை திருப்பி கொடுங்கன்னு கேட்கிறாங்க. இவ்வளவுதான். எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் அது ஒரு தடவை முடிவு எடுத்துட்டு அவர் பேச்சு அவரே கேட்க மாட்டார். ஏன்னா இந்த கட்சி உருப்படக்கூடாதுங்கிறதுல அவர் தெளிவா இருக்கார். பொதுச் செயலாளர் எப்படி முடிவு? யாரு? அவர் தானே பொதுச் செயலாளர். இருக்கட்டுமே. இல்ல அவர் எப்படி அந்த கட்சி அழிஞ்சு போன முடியும்? அப்படித்தான் நான் நினைக்கிறார். நீங்க எடப்பாடி பழனிசாமி பொறுப்பு எடுத்துக்கிற பொழுது 135 சட்டமன்ற உறுப்பினர்கள், 50க்கு மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கழுத தேஞ்சு கட்டெரும்பான மாதிரி இன்னைக்கு 5 நாடாளுமன்ற 50 5 ஆயிடுச்சு. 135 இருந்தது, இப்ப 41 ஆயிருக்குது. இனி இது முடியறதுக்குள்ள இன்னொரு 10 பேர் வெளியே போயிடுவோம், 30 ஆயிருக்குது. அப்ப அடுத்தடுத்த தேர்தல்கள்ல ஏன்னா இது போல புரட்சி தலைவர் எம்ஜிஆரோ ஜெயலலிதா அம்மாவோ இந்த கட்சியை வந்து நடத்தல. அவர்கள் எல்லோரையும் அரவணைத்து சென்றார்கள். கருத்து வேறுபாடு இருக்கிறவங்களை அழைத்து பேசினாங்க. அவங்க வீட்டுக்கு இவர் சென்று பேசணும். இப்ப என்னதே எடுத்துக்கல, 10 வருஷம் ஆச்சு என்ன நீக்கி. என்ன சொன்னேன்? அதிமுக பாஜகவுக்கு அடிமையாகிவிடக் கூடாது, காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும், அதுக்காக நம்ம எதிர்த்து பிஜேபியை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டிய நிலை வந்தாலும் செய்யணும்னு சொன்னேன். உடனே நீக்கினாங்க. இன்றைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் நீக்கினது தான். நான் வேற கட்சிக்கு எங்கேயாவது போயிட்டேன்னா என்ன, இதே கட்சியில தான் இருக்கா. சரி, வேலுமணி இவங்களாவது சசிகலாவை இணைக்கணும், தினகரனை இணைக்கணுங்கிறாங்க. கேசி பழனிசாமி இணைக்கணும்னு சொல்ல மாட்டானுங்க. ஏன் சொல்றது இல்லை? ஏன்னா அவங்களுக்கு அதிமுகவுல அடிப்படையே ஒரு 2-3 ஊழல் கேஸாவது இருக்கணும். அது இருந்தா தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஆக்டிவான அதிமுக. அந்த மனநிலையில இருக்காங்க இவங்க எல்லாம். இல்ல இப்ப எல்லாரையும் ஒட்டுக்க மறுபடியும் சேர்த்தணுங்கிற அந்த கோரிக்கை வைக்கிறாங்கல்ல. வச்ச பட்டியல் கூட்டார்ல யார் யாரெல்லாம் சேர்த்தணும்னு சொல்லி தினகரன் அவர்கள் சேர்க்கணும், சசிகலா அம்மையார் ஏன் என்ன சொல்ல? இல்ல அவங்கள சொன்னா ஏன் என்ன சொல்லன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? அவங்க அது அவங்க நோக்கம் வந்து என்னன்னா, அவங்க நோக்கம் கட்சியை வலிமைப்படுத்துறது இல்லைன்னு சொல்றாங்க. அந்த இழந்த பதவிகளை திரும்ப பெறுவது, வாய்ப்பு கிடைக்கிற பொழுது கால வாடுறது, அவ்வளவுதான். இது வேலுமணி. இதுக்கு எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் போய்க்குங்க, ஆனா நான் தான் பொதுச் செயலர், அதுல காம்ப்ரமைஸ் இல்லை. கட்சி ஜெயிக்குதோ ஜெயிக்கலையோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. இதுதான் அவருடைய நிலைப்பாடு. இந்த அரசு வந்ததுக்கு அப்புறம் அதே போல தாவேகா கட்சி பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து விஜயோட நெரேட்டிவ் கூட பாத்தீங்கன்னா திமுகவுக்கு எங்களுக்கு தான் போட்டிங்கிறது திட்டமிட்டு அதிமுக ரீப்ளேஸ் பண்ணு அதிமுகவை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருதுருவ அரசியலை நோக்கி அவர்கள் நகர்றாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு இதெல்லாம் அவருக்கு நேரேட்டிவ்னா என்னன்னு தெரியாது, பப்ளிக் பர்செப்ஷன் என்னன்னு தெரியாது, பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜினா என்னன்னு சொல்லி தெரியாது. இதெல்லாம் விட்டு அவங்க பேசுற நோக்கமே அதுதான். அப்ப அதிமுக என்ன செய்யணும்? திமுகவையும் எதிர்த்து தாவேகாவையும் எதிர்த்து ஒரு வலிமையான அதிமுகவை களத்துல உருவாக்கணும். அதை செய்ய எடப்பாடி பழனிசாமி தவறுகிறார். இந்த தவறு தொடர்ந்தால் அடுத்தடுத்த தேர்தல்ல மதிமுக போல தேமுதிக போல ஒரு நிலையை அதிமுக அடையும். அதுக்கு என்ன பண்ணணும்? நிச்சயமா ஜெயலலிதா அம்மாவுடைய அந்த ஒரு ஒற்றை மனிதரால இருக்கக்கூடிய அந்த சக்தி தேர்தலில் வெற்றி பெற முடியாது. குறைந்தபட்சம் என் போன்றவர்கள் எல்லோருமே ஒருங்கிணைந்து ஆளுக்கு ஒரு பகுதியாக பிரித்து, இந்தாங்க நீங்க இதை பாருங்க, நீங்க இதை பாருங்க, நீங்க ஒரு கூட்டு முயற்சியாக அதை செயல்படுத்துறதுக்கு அதுல ஏதாவது நெருடல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரா? எடப்பாடி பழனிசாமியுடைய சுயநலம் தான் நெருடல், வேற எதுவுமே இல்லை. தாவேக்காவுடைய அரசியல் நகர்வுகள் எப்படி இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க? இல்ல, அவர்கள் வந்து அரசியல் தான் செய்யறாங்க, மக்கள் நலன்ல இன்னும் பெருசா அவர்கள் பரிணமிக்கல. 2 விஷயம் நடந்திருக்கு. பாட்டிலுக்கு 10 ரூபா குறைச்சிருக்காங்க. அடுத்து கீழே
தாசில்தார் லெவல்ல, தாலுகா ஆபீஸ்ல, போலீஸ் ஸ்டேஷன்ல, சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கொஞ்சம் ஊழல் ஓரளவுக்கு வந்து கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த ரெண்டை தவிர இதுக்கு முன்னாடி விஜய் என்ன பேசினாரு? திமுக அதிமுகவுல ஏதாவது ஒண்ணுன்னா நீங்க மோடிக்கு கடிதம் எழுதுறீங்க, அதை தவிர வேற என்ன செஞ்சீங்க சிஎம் சார்? இப்ப இதே அப்படியே அவருக்கு திருப்பி போடுங்க. சிஎம் சார், இந்த 3 மாசத்துல நீங்க கடிதம் மட்டுமே மோடிக்கு எழுதிட்டு இருக்கீங்களே, வேற என்ன பண்ணீங்க நீங்க? 3 மாதத்தில் ஆட்சி செய்து இருந்தவர்களுக்கும் 60 வருடம் அடுத்து கடன் ஏறிடுச்சுன்னு சொன்னீங்களே, 3 மாசத்துல 23,000 கோடி வாங்கி இருக்கிறீங்க. வாங்குற கடனுக்கு வட்டி கட்ட வேண்டாங்களா? 60 மாசத்துல வாங்கின கடனுக்கு வட்டி கட்டணுமா வேண்டாம்? அப்ப இதே போன ஆட்சிக்கு பொருத்தம் இல்லது. அதுக்கு எவ்வளவு அக்யூமுலேட் பண்ணிருக்காங்கிறது இருக்குல்ல. அக்யூமுலேட் அது அல்ல, நீங்க சொன்ன குற்றச்சாட்டு என்ன? தமிழ்நாட்டுல 10 லட்சம் கோடி கடன் ஆயிடுச்சு. உங்களுக்கு நல்லா தெரியும் கேபெக்ஸ் என்ன பண்ணிருக்காங்கிறதா கேள்வி. அவங்க அதுக்கான வட்டி கட்டுறாங்க அப்படின்னா ஏற்கனவே வாங்கி வச்சிருக்க கடனுக்கான வட்டி தானே. நான் சொல்றதுங்க, நீங்கள் கடன் வாங்காம உற்பத்தியை பெருக்கி அரசாங்கத்தின் வருமானத்தை பெருக்கி கடன் அடைக்கணும் இல்ல. இப்ப நீங்க ஒரு தொழிலுக்கு நீங்க போய் பேங்க்ல கடன் வாங்குறீங்க, என்ன பண்ணுவீங்க? மறுபடியும் கடன் வாங்கி வாங்கின கடனை கட்டுவீங்களா? உங்களுடைய லாபத்தை உயர்த்தி வாங்கின கடன் அடைப்பீங்களா? எது செய்வீங்க? ப்ரூடன்ட் பைனான்சியல் மேனேஜ்மெண்ட் என்ன? அதை நோக்கி இவர்களது பயணமே இல்லை. அதே போல இந்த அரசாங்கத்துல பாருங்களேன், அநேகமா இது விஜய் படத்துல நடித்த துணை நடிகர்கள், கதாநாயகிகள், சண்டை காட்சியில நடிச்ச அந்த வில்லன்கள், அதுல இருக்கிற டெக்னீஷியன் எல்லோரும் ஆளுக்கு ஒரு குழுவுல பயணிப்பாங்க. நேத்து கூட பாத்தீங்கன்னா அந்த திருக்கோயில் இதுக்கு அரங்காவலர் குழுவுல அவங்கள போட்டிருப்பாங்க. அதுல வந்து அரங்காவலர் குழுவுல போடுறதுக்கு தமிழ்நாட்டுல ஒரு இந்து அறநிலை அந்த கோயில் சம்பந்தமா நிறைய டொனேஷன் கொடுக்கறவங்க, திருப்பணிகள் செய்யறவங்க நிறைய பேர் தமிழ்நாட்டு தொழில் அதிபர்கள் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள், புறவலர்கள் இருக்கக்கூடியவர்கள் இதை செய்யலாம், ஈடுபடலாம் அப்படிங்கிறது தானே சட்டமும் அப்படிதானே சொல்ல. அது என்னன்னா, தன் கூட திரைத்துறையில் பயணித்தவர்களை எல்லா அரசாங்க பொறுப்புகள் குழுவிலும் நியமிப்பது என்பதை நோக்கி இந்த அரசாங்கம் போவது, இது ஒரு சினிமா தனமாக, ஒரு சினிமா அரசாங்கமாக மக்கள் பார்வையில படுது. இல்ல இப்ப அதிமுகவோ திமுகவோ கூட இருந்தவர்களுக்கு வந்து இது போன்ற பதவிகளும் நியமன பொறுப்புகளும் கொடுக்கறதுங்கிறது யதார்த்தம் இருந்த மாதிரிலாம் யாருக்கும் கொடுத்ததே இல்லை. அந்த மாதிரிலாம் பெருசா கொடுக்க மாட்டாங்க. முழுக்க இப்ப எம்ஜிஆரோட நடிச்ச நம்பியாருக்கு பதவி கொடுத்தாங்களா என்ன? அந்த மாதிரிலாம் கிடையாது. அதாவது கட்சியில ஒருத்தர் 2 பேர் வந்து சேருவாங்க, கட்சி வேற, கட்சியில ஒரு பதவி கொடுக்கலாம். ஒருத்தர் ஒரு திரைத்துறையில் இருக்கிறதுனால அரசியல் செய்யக்கூடாதுன்னு ஒண்ணும் கிடையாது, கட்சியில பதவி கொடுக்கலாம். ஆனால் அரசாங்க பதவி, அதுவும் நியமன பதவிகள்ல ஒவ்வொரு குழுவும் கடைசியில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சினிமா 60 போட்டு ஒரு படத்துல நடிச்சவங்க ஒருவேளை ரிப்பிட்டேஷன் இருக்கலாம், ஒருவரே 4-5 படத்துல செஞ்சிருக்கலாம். ஒரு 25 குழு இருக்குதுன்னா அந்த 25 குழுவிலும் இதுல பயணித்தவர்களே அவரை சுத்தி இருப்பாங்க. அப்ப வெளிப்பார்வைக்கு இது என்ன வரும்? இல்ல விஜய் சினிமா அரசாங்கமாக அது வந்து காட்சி தரும். அது இந்த அரசாங்கத்துக்கு நல்லதல்ல. நான் அது வந்து இந்த அரசாங்கத்தை ஒரு பழிச்சு பேசணும், இழித்து பேசணுங்கிறதுக்காக சொல்லல. இந்த அரசாங்கம் செய்கிற சவறை அவர்கள் உணர வேண்டும் என்பதற்காக சொல்றோம். நன்றி சார், இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தையும் கருத்தையும் கிடைப்பது.